வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு ஊர்ல பெண்கள் வாயை தொடர்ந்து பேசினாலே அவங்கள நிக்க வச்சு சுட்டு கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல வெளிநாட்டு பத்திரிகையாளரா இருக்கிற ஒரு பொண்ணு தெரியாதனமா போய் மாட்டிக்கிறா. ஊர்ல தீவிரவாதிகள் இருந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இங்க ஊரே தீவிரவாதிகள் தான். அரசாங்கமே உள்ள போ பயப்படுற அந்த கிராமத்துக்குள்ள 6 ஆர்மி வீரர்கள் அந்த பொண்ணை காப்பாத்த போறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற விஷயத்த ஒரு ஆக்ஷன் சர்வைவல் கதையா சொல்ற படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் ஸ்பெஷல் ஃபோர்சஸ். படத்தோட முதல் சீன்லயே ஒரு 6 ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள ஆர்மி ஆளுங்க போறத காமிக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்ல உள்ள எல்லாரும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமை சேர்ந்தவங்க. இவங்க ரஷ்யாவோட ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் அங்க ஆத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அந்த ஏரியால உலக லெவல்ல தேடப்படும் போர் குற்றவாளி ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவன் அன்னைக்கு அங்க வர்றதா இவங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஹெலிகாப்டர் தூரத்துல தயார் நிலையில இருக்க மலை மேல இருந்து இவங்க ஆளு ஸ்னைப்பர் ஒருத்தன் எல்லாத்தையும் கண்காணிச்சு இவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க எதிர்பார்த்த மாதிரியே 3 கார் வெறுன்னு வருது. அதுல ஒரு கார்ல இருந்து இவங்க தேடின அந்த குற்றவாளி இறங்கி பக்கத்துல உள்ள பில்டிங்குள்ள போவுமே சட்டுன்னு இவங்க ஆக்ஷன்ல இறங்குறாங்க. தூரத்துல உள்ள ஸ்னைப்பர் அங்கிருந்த ஒருத்தன் முட்டிலே சுட ஒளிஞ்சிருந்த வீரர்கள்லாம் சரட்டுன்னு உள்ள புந்து பட்டு பட்டுன்னு ஒவ்வொருத்தனையும் போட ஆரம்பிக்காங்க. உடனே ஒளிஞ்சிருந்த 2 ஹெலிகாப்டர் அங்க வர கயிறு போட்டு கீழே இறங்குற நம்ம ஸ்பெஷல் ஃபோர்சஸ் அந்த வீட்டுக்குள்ள போய் துல்லியமா உள்ள எதிரிகளை வீழ்த்துறாங்க. உள்ள எல்லாரையும் கைது பண்ணிட்டு சுத்தி முத்தி பார்க்காங்க. உள்ள போன அந்த வார் கிரிமினலா ஆளை காணும். அப்பதான் கவனிக்காங்க, அங்க பீரோலுக்கு பின்னாடி ஒரு ரகசிய ரூம் இருக்கிற மாதிரி இருக்கு. நைட் விஷனை மாட்டிக்கிட்டு உள்ள ஒரு 2 பேரு அந்த நாட்டாம பங்க அப்படியே தூக்கிட்டு வந்து வீசிடுறாங்க. அப்ப சடா நாங்க ஹெலிகாப்டர் வந்து கைத்தை கீழே போட இவங்க தூக்கிட்டு வந்து அந்த வார் கிரிமினல் கையை காலு மூஞ்சி எல்லாம் கட்டி போட்டு அந்த கைத்துல ஏத்திடுறாங்க. இவங்களும் அந்த கைத்துல கொக்கிகளை போட ஹெலிகாப்டர் அவங்களை அப்படியே காத்துலயே தூக்கிட்டு பறந்து போகுது. உள்ள வந்தாங்க 2 நிமிஷத்துல மிஷனை முடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. இவங்க தான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அடுத்த சீன்ல ஆப்கானிஸ்தான் நாட்டோட காபூல் நகரத்தை காமிக்காங்க. அங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தி ஒரு பொண்ணை இன்டர்வியூ எடுக்கா. இவள் நாள் புர்கா மூலமா தன்னுடைய முகத்தை மறைச்சிருந்தவ இன்னைக்கு அதை தொடர்ந்து பேசுறா. என்ன முகத்தை காமிச்சிட்டே அப்படின்னு நம்ம பிரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் கேட்கவும், இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீ காபூலுக்கு வந்த புதுசுல கடன் அடைக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணை வித்தாங்கன்னு ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கா. ஆமா சொன்ன அப்படிங்கவும் அந்த பொண்ணே நான் தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. இவங்களுடைய குடும்பத்துல உள்ள உங்களை ஒரு கூட்டம் கொண்டுட்டு மிச்சம் இருந்த இவளுடைய மாமா கடன் அடைக்கிறதுக்காக இவ்வளவு ஒருத்தன் வித்துட்டான். இவளை யார்கிட்ட வித்தாங்கன்னா ஜெயப் அப்படிங்கிற ஒருத்தனோட குடும்பத்திட்ட. இந்த ஜெயப்ங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பு தலைவனோட பையன். அவனை பத்தின இத்தனை உண்மையும் சொல்றிய, பிறகு எதுக்கு மோத்த காட்டின அப்படின்னு கேட்டா, இதுதான் நீ என்ன பாக்குறது கடைசியா இருக்கும், ஏன்னா நான் உன்ட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டேன்னு ஜெயப்க்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல இவ பதறி போயிடுறா. உடனே உன் கேமராவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு, என்னோட கதையை உலகத்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எந்திரிச்சு ஓட, நம்ம ஹீரோயினோ என்னால உன்னை காப்பாற்ற முடியும் ஏன் கூட வா அப்படிங்க. அதை கேட்காத அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடுறா. கரெக்டா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு போன் கால் வருது. பார்த்தா இவளுடைய நண்பன். இப்ப நீயும் அந்த பொண்ணும் உடனே இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடுங்க, சைஃபுக்கு விஷயம் தெரிஞ்சு உங்களை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அவ ஏற்கனவே ஓடிட்டாள அப்படிங்க. கரெக்டா இவ வெளியே வரவும் கார்ல வந்து நின்று அவளோட ஃப்ரெண்டு இவளை ஏத்திட்டு கிளம்ப, இப்ப வெளியே போனாலே இன்டர்வியூ எடுத்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போகணும், அவளை காப்பாத்தணும் அப்படிங்க. இவ அங்க போறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டுக்கா. சரி இவ இளவுல நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் அவ வீட்டு பக்கமா காரை ஓட்டு போறான். அங்க போய் பார்த்தா கார்ல கூட்டமா துப்பாக்கிகளோட வந்து இறங்கி அவ வீட்டுக்குள்ள போடுறாங்க. அதை பார்த்த இவங்க அங்க நிப்பாட்டாம அப்படியே சல்லுன்னு கிராஸ் பண்ணி வர அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பாத்துறான். அப்படியே சீனை கட் பண்ணி இங்க பிரான்ஸ காமிக்காங்க. நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சேர்ந்த ஆட்கள், அதுல இவன் பேர் லூக்கா. அவன் காதலியோட அங்க ஒரு பார்ட்டிக்கு போறான். போகும்போதே சண்டை போட்டே போனவங்க உள்ள போவோமே சிரிச்ச முகமா போறாங்க. அப்போ அவனோட மனைவி அங்க போவ அவளோட ஃப்ரெண்டு, ஆளுக்கு இந்த உண்மை தெரியுமா அப்படிங்க, இல்ல அவனுக்கு தெரியாது அப்படிங்க. இந்த பக்கம் நம்ம லூக்கா அவனுடைய டீம் கமாண்டரான மேஜர் மொட்டத்தலைட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப அங்க வந்த அந்த மொத்த டீமோட கேப்டன் நம்ம மேஜர் மொட்டத்தலைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுக்காரு. இவங்க எல்லாம் இங்க வந்திருக்க காரணமே அவருடைய பிறந்த நாளை கொண்டாட. அவர் கொடுக்கிற கிஃப்ட் ஒரு திசை காட்டி. இந்த திசை காட்டியால ஒரு டீமே உயிர் பிழைச்சிருக்காங்க, இத பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு கிஃப்ட கொடுத்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காபூல்ல நம்ம ஹீரோயின் அவ பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்புறப்போ இவ இன்டர்வியூ எடுத்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தணுங்க. அப்பவே அங்க தீவிரவாதிகள் கூட்டமா வந்தாங்களே பார்க்கலையான்னு கேட்டா, எனக்கு அவங்க கூட்டத்துல ஒருத்தன் கான்டாக்ட் இருக்கு, எனக்கு அவன் ரகசியமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவளை எங்க வச்சிருப்பாங்கன்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அது ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாலடைஞ்ச குடோன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நடந்து போவோம் இவளுடைய அந்த ரகசிய கான்டாக்ட் அங்க வரான். அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்கவும் அவனும் அழுவுற மாதிரி இருக்கான். திடுதிடுன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அவன் போன அடுத்த நொடி ஏகப்பட்ட காலடி சத்தங்கள் கேக்கு. ஆஹா எதிரிகள் இடத்துக்குள்ளே வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு நினைக்கப்போ சடார்னு ஒருத்தன் பின்னாடி வந்து இவ வாயை மூடுறான். யாருன்னு பார்த்தா இவளுடைய நண்பன் தான். இவ ஆளுங்க வந்துட்டாங்க, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அவளை இழுத்து கொண்டு போய் கார்ல ஏத்தி இவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக பார்க்காங்க. சடார்னு 2-3 ஜீப்ல தீவிரவாதிகள் முன்னாடி வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ரிவர்ஸ் கேரை போட்டு பின்னாடி ஆக்கல ஓடிடலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து பிளாக் பண்ணி இவங்களை கட்ட தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த செய்தி உடனே பிரான்ஸ் நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுது. நம்ம நாட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு தாலிபான் தீவிரவாதிகள்ட்ட மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆர்மியில இருந்து நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மேஜர் மொட்டை எனக்கு கால் வருது. பர்த்டே பார்ட்டி எல்லாம் பாதியிலே நிப்பாட்டிட்டு தன்னுடைய டீமை கூப்பிட்டு ஓடுறாரு. பாரிஸ்ல அரசாங்கத்தை சேர்ந்த ஹை லெவல் தலைவர்கள் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுல உள்ள சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ்
ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா ஜயஃப் ஒரு கோட்டிக்காரன், அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது, அந்த பொண்ணை காப்பாத்த நம்ம கையில எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்ப உடனே ஸ்பெஷல் போர்சஸ் அனுப்புங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அவங்க ஆல்ரெடி இப்போ காபூல்ல லேண்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே காபூல காமிக்காங்க. ஒரு கார்கோ ஃபிளைட் நம்ம ஸ்பெஷல் போர்சஸ் யூனிட்டை ஏத்திக்கிட்டு காபூல் நகரத்து பாலைவனத்துல மண்ணை தெரச்சுக்கிட்டு லேண்ட் ஆகுது. அங்க இவங்களை வந்து ஒரு ஹெலிகாப்டர் பிக் பண்ணிக்கிட அதுல ஏறி நேரா காபூல் நகரத்துக்கு வெளியே இருக்கிற அமெரிக்கன் பேஸ் கேம்புக்கு போறாங்க. அங்க ஒரு பிரெஞ்சுக்காரன் பிளாட்டினா பைக் எடுத்துக்கிட்டு 2 குழந்தைகளை வச்சு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் பேர் டிக்டாக். இவனும் பிரெஞ்சு மிலிட்டரியை சேர்ந்தவன் தான். இந்த கேம்ப்ல இருக்கிறனால அங்க உள்ள சிறுவண்டுகளை பிடிச்சிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அங்க இவங்க ஹெலிகாப்டர் வந்து இறங்க அந்த பிரெஞ்சு மிலிட்டரி கேம்புக்கு துணையா இருக்கிற ஆப்கானிஸ்தான் ஆர்மி டீம் ஒன்னு காமிக்காங்க. அதுல ஆப்கானிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த கமாண்டர் ஒருத்தர் அவருடைய ஆட்களை இவங்க போற மிஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் மரியஸ். அப்போ அங்க கார்ல வந்து நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் டீம் இறங்குறாங்க. மேஜர் மொட்டத்துல லூகாஸ் இவங்க கூட டீம்ல புதுசா ஒருத்தன் சேர்ந்திருக்கான். இவன் பேர் எலியஸ். இப்பதான் முதல் முறையா ஒரு உண்மையான ஆர்மி டீமுக்குள்ள வரான். இவன் ஒரு ஸ்னைப்பர். அப்போ அந்த கேம்புக்கு வெளியே தனியா ஒருத்தன் பிஸ்டல் வச்சு சுட்டு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க வர டிக்டாக் இல்ல மாப்பிள உன் பாஸ் அவனை கூப்பிடுறாரு அப்படிங்க. இவன் பேர் விக்டர். இவனும் ஆப்கானிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த ஒரு ஆளு தான். ஆக அந்த நாட்டு ஆர்மியை சேர்ந்த ஒரு 3-4 பேரோட சேர்ந்து நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் மிஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அவளையும் அவளுடைய ஃப்ரெண்டையும் ஏதோ ஒரு கல்லு ரூமுக்குள்ள சோல் தண்ணி இல்லாம போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க நம்ம கேம்ப காமிக்காங்க. நம்ம மேஜர் மொட்டத்திலையும் அந்த ஆப்கானிஸ்தான் கமாண்டர் மரியஸும் அவங்க ஆளுகள் எல்லாம் உட்கார வச்சு மிஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி என்னடானா நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் கடத்தின ஜெயிஃப் அவங்கள ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே கொண்டு போய் பாகிஸ்தான்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த நாடா இருந்தா அட்லீஸ்ட் இவங்க ஆர்மி உதவியோட உள்ள போடலாம். ஆனா பாகிஸ்தானே நமக்கு பழக்கம் இல்லாத நாடு. உள்ள காலடி எடுத்தாலே கண்ணி வெடி வச்சிருப்பானுங்க. அதுவும் சிட்டில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மலை கிராமத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அங்க போய் காப்பாத்துறதுங்கிறது நமக்கு ஒரு சவாலான விஷயம் தான் அப்படிங்காங்க. அதே நேரம் அங்க நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. எய்தாப்ல அந்த தீவிரவாதி ஜெயிஃப் உட்கார்ந்திருக்கான். உன்ன மாதிரி வெளிநாட்டு கிருமிகள் என் நாட்டுக்குள்ள வந்து என் மக்களை விஷமாக்கிட்டு இருக்கீங்க. உன்னை வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு பேப்பரை கொடுத்து அதுல உள்ளதை வாசிக்க சொல்றாங்க. ஆனா அதை பார்த்தவ வாசிக்க மாட்டுக்கா. உடனே இவன் சொடக்க போடவும் பின்னாடி இந்த ஒருத்தன் இவ கழுத்துல கத்திய வச்சு அறுக்க போவ. அப்ப ஜெயிஃப் திரும்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன கொல்லும் போது என்ன பாடல அப்படிங்க. அதை பார்த்தவன் என்ன முரட்டு பீஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை விட்டுருதான். ஆனா இவங்களுக்கு டிரைவரா ஒருத்தன் ஓடிட்டு இருந்தானே அவனை தூக்கிட்டு வந்து அவன் வாயில ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட வாயில நுரடலே அவன் செத்து போயிடறான். அதை வீடியோவை எடுத்து பிரான்ஸ் நாட்டோட அரசாங்கத்துக்கு அனுப்பி விட அங்க கூடியிருந்த அந்த பெரிய தலைகள்லாம் அதை பார்த்து வெக்கப்படுறாங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம நாட்டு பொண்ணை நம்ம காப்பாத்தியே ஆகணும். ஒரு தீவிரவாதி கையால அவ சாவக்கூடாது. உங்க ஸ்பெஷல் போர்சஸ் அங்க எவ்வளவு நேரத்துல போய் சேருவாங்க அப்படின்னு கேட்கவும் ஒரு 60 பேர் கொண்ட டீம் அனுப்பி விட்டுருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல அங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்ல இந்த பிரசிடென்ட் அப்பலாம் நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம் அப்படிங்கிறது கவலைப்படாதீங்க. 60 பேர் பண்ணக்கூடிய வேலையை ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய 6 பேர் என் கையில இருக்காங்க. அவங்களை ஏற்கனவே அனுப்பி விட்டாங்க. அந்த 6 பேர் வேற யாரும் கிடையாது. நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் டீமை சேர்ந்த மேஜர் மொட்டையன், லூகா, எலியஸ், மரியஸ், விக்டர், டிக்டாக் இவங்க தான். அன்னைக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. டே 1 ஃபிளைட்ல இருந்து நேரா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள குதிச்சு பேராசூட் உதவியால எல்லாரும் கீழே லேண்ட் ஆயிடுறாங்க. அவங்க மிஷனுக்கு தேவையான துப்பாக்கி குண்டு எல்லாம் உடம்புலயே பைய கட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது ஆப்கானிஸ்தான் மாதிரி இவங்களோட நட்பு நாடு கிடையாது, எதிரி நாடு. அதனால இங்க பிரான்ஸோட கேம்ப் எதுவுமே கிடையாது. எதிரிகளோட தேசத்துல தனியா விடப்பட்டிருக்காங்க. மிஷன் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இவங்க அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க அந்த பாகிஸ்தான் நாட்டோட பெஷாவர் நகரத்தை காமிக்காங்க. அங்க தலையில முண்டாசு கட்டின ஒரு பெருசு அவன் வீட்டுல இருந்து வெளியே வந்து நடக்கிறான். அப்ப கோட் சூட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு ஆளு பின்னாடியே ஃபாலோ பண்றான். இவங்க தான் பாகிஸ்தான் சீக்ரெட் சர்வீஸ். அவங்க ஆளு லுக்லயே எவ்வளவு சீக்ரெட்னு நமக்கு தெரியுது. எல்லாரும் ஜிப்பா போட்டு சுத்திட்டு இருக்கிற ஏரியாக்குள்ள கோட் சூட்டை போட்டு ரகசியமா ஃபாலோ பண்றாரு. அதை அந்த பெருசு கண்டுபிடிச்சிடறாரு. சின்ன சின்ன தெருவுல வளைஞ்சு நெளிஞ்சு போனவரு சடார்னு ஒரு வீட்டுக்குள்ள பூந்துற அவரை மாதிரியே கெட்டப்ல இன்னொரு கிழவனை முன்னாடி நடக்க விட்டுருந்தாங்க. அவன் தான் அந்த ஆளுன்னு சீக்ரெட் சர்வீஸ் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போயிடறான். வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம பெருசு அவர் சாதாரண ஆள் கிடையாது. தாலிபான் கூட்டத்துடைய ஸ்பிரிச்சுவல் லீடர். அவர் வீட்டுக்குள்ள வரவும் அவருக்காக அங்க ஏகப்பட்டவர் காத்திருக்காங்க. அதுல முக்கியமானவன் நம்ம ஜெயிஃப். ஏதோ பஞ்சாயத்து பேச வந்திருக்காங்க. எல்லாரும் உட்காரவும் சுத்தி உட்கார்ந்துருந்தவங்களாம் நம்ம ஜெயிஃபை பார்த்து கிண்டலா சிரிக்காங்க. அதை பார்த்த பெருசு நம்ம ஆளுங்கெல்லாம் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்கான். அந்த பொண்ணை நீ ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்கங்க. அப்போ சுத்தி உள்ளவங்க இவன் லண்டன்ல இருக்கப்ப சுத்திட்டு இருந்தானே அந்த மாதிரி கழுதைகள் அவளும் உறுத்தி அதனாலதான் அவன் மேல ஆசைப்பட்டு கொல்லாம வச்சிருக்கான் அப்படிங்கவும் பெருசு கடுப்பாயிடுறாரு. பொண்ணுங்க தாண்டி நம்மளோட வீக் பாயிண்ட், உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், இந்த வாட்டி ஒழுங்கா அவளை முடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்பெஷல் போர்ஸோ நம்ம ஹீரோயினை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த மலை கிராமத்துக்கு வந்துடுறாங்க. மலை மேல பதுங்கி இருந்து அங்க எவன் நடமாட்டா இருக்குன்னு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா கல்யாண வீட்டு பந்திக்கு சாப்பிட வந்த மாதிரி கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க தீவிரவாதிகள். ஆனா கையில மொய்யில பையி துப்பாக்கி பைகள் எல்லா வகையிலையும் ஒரு ஏக்கே இருக்கு. இத்தனை பேர் இருக்காங்களே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம எலியாஸ் ஸ்னைப்பர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு 3-4 ஆளுகளை அங்க உள்ளவங்க சுட்டு கொள்ள தயாராகிறாங்க. அதை பார்த்த எலியாஸ் இதை தடுக்கவா அப்படின்னு கேட்கான். ஆனா நம்ம மேஜர் மொட்டையோ நம்ம வந்த மிஷன் இதுக்காக கிடையாது, அதனால எந்த ஆக்ஷனும் எடுக்காதுன்றாரு. அங்க கூட்டத்தில் நின்று அந்த ஒரு பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ எடுத்த பொண்ணு. தீவிரவாதிகள் முன்னாடி துப்பாக்கியோட நிக்கிறத பார்த்தோம். அந்த பொண்ணு அவ முகத்தை மறைக்காம எடுத்து விட்டு அவங்கள பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கா. உடனே அவங்க இவங்களை நாய் சுடுற
மாதிரி சுட்டு கொண்டுதாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஆளுகளுக்கு மரண கடுப்பாகுது. ஆனா இவங்க வந்த மிஷனை கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. கரெக்டா டைம் பார்த்து இவங்க கிராமத்துக்குள்ள போடுறாங்க. அதே நேரம் தூரத்துல ஜைஃப் இந்த கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். உள்ள இறங்கின நம்ம ஆளுங்க டாக்டிக்கலா எதிரில் வந்தவங்க சத்துன்னு போட்டு தள்ளிட்டு ஒரு கட்டத்துல ஒரு தெருமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அங்கிட்டு 2 பேர் துப்பாக்கியோட இருக்காங்க. அதை பார்த்த உடனே தூரத்துல மலை மேல இருக்கிற நம்ம எலியாஸ்க்கு இல்ல மாப்பிள எதிரில் 2 பேர் நிக்காங்க பாரு, அதுல ஒருத்தனை தூக்கு அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர் வச்சு துல்லியமா ஒருத்தனை தூக்கிட சட்டுன்னு உள்ள போன நம்ம ஆளுங்க இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிடுறாங்க. மலை மேல வீட்டுக்குள்ள ஏறின நம்ம ஆளுங்க அங்க உள்ள ஒவ்வொரு ரூமையா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ரூம்ல நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க பக்கத்துல போய் போட்டோ வச்சு ஐடி பண்ணிட்டு அவங்க பேர் என்ன ஏதுங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பயப்படாதீங்க, நாங்க பிரெஞ்சு மிலிட்டரியில இருந்து வந்திருக்கோம், உங்களை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு 2 பேரையும் அங்கிருந்து கூட்டு வெளியே போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் ஆர்மி ஆட்கள் உள்ள பூந்துட்டாங்கன்னு அந்த கிராமத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆளுக்கு கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜீப்ல ஏறி கிளம்புறாங்க. அதை வெளியே இருந்து பார்த்த எலியாஸ், இல்ல மாப்பிள்ளைங்களா உங்களுக்கு பாயசத்தை வைக்க ஊரே கிளம்பிட்டு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வெளியே இருந்து கவர் பண்ண மச்சான் நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. மலை மேல ஒளிஞ்சிருந்த நம்ம எலியாஸ் ஸ்னைப்பர் வச்சு ஒவ்வொருத்தனையா தூக்கிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவுதான் சுட்டாலும் ஜாம்பி மாதிரி எல்லா திசையில இருந்தும் பெருகி வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஆளுங்க இந்த 2 பேரையும் காப்பாத்திட்டு கிராமத்தொட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆனா அந்த ஊருக்காரங்களாம் விடாம பின்னாடி துரத்தை சுட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அங்கிருந்து கிளம்பி மலைக்குள்ள போந்துற அப்ப மேஜர் மொட்டை நம்ம ஸ்னைப்பர் எலியஸ்ட மாப்பிள உடனே அங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எலியஸோ இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களை தடுத்து நிப்பாட்டுறேன், நீங்க தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு நவலாமா அங்க இருந்து ஸ்னைப்பர் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க ஊரை விட்டு வெளியே ஓடி மலைக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா தீவிரவாதிகளும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. நம்ம டிக்டாக் தான் கடைசியா வரான். நேரா ஓடி வந்து ஒரு கல்லு பின்னாடி உட்காந்துட்டு மொச்சக்கோட்டத்தின ஃப்ரெண்டு பின்னாடி வெடிக்குது பாரு குண்டு அப்படிங்க டம்முன்னு அங்க வந்துட்டு இருந்த தீவிரவாதிகள் மத்தியில் ஒரு குண்டு வெடிக்கி இவன் செட் பண்ணிட்டு வந்து டைம் நிற்காம போல வெடிப்பை பார்த்த உடனே வந்த வழியில பின்னாடி தெரிச்சு ஓடுறாங்க. கரெக்டா அப்பதான் ஜைஃப் அந்த கிராமத்துல வந்து இறங்குறான். இருக்கிற பரபரப்பை பார்த்து என்னவே நடக்குதுங்க அப்படின்னு கேட்கான். சட்டு நம்ம வந்த கார்ல ஒரு ஸ்னைப்பர் புல்லட் ஒன்று அடிக்கி அலறி போய் இவன் செவுத்துக்கு பின்னாடி பதுங்கி உட்கார அங்க வந்து ஒருத்தன் சைஃபு அவங்கள கமாண்டோஸ் வந்து காப்பாத்தி கொண்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன இங்க புடுங்கிட்டு இருக்கீங்களா, முதல்ல மேல ஒருத்தன் ஸ்னைப்பர் சுட்டுக்கிட்டு இருக்கானே அவன் தலை இங்க கொண்டு வந்து வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி விடுறான். உடனே தீவிரவாதிகள் எல்லாம் படையா கிளம்புறாங்க. இங்க நம்ம ஆளுங்க மலை மேல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு இடத்துல உட்கார அந்த டைம்ல கையில குண்டடி வாங்கினாரே நம்ம மரியஸ், அவர் காயத்துக்கு இவங்க பேண்டேஜ் போட்டு விடுறாங்க. பிறகு மறுபடியும் இவங்க அங்க இருந்து கிளம்ப இவங்களோட பிக்கப் பாயிண்ட் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான். இவங்களை கூட்டு போறதுக்காக 2 ஹெலிகாப்டர் அங்க வரும். அந்த இடத்தை நோக்கி இவங்க போயிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டரும் வருது. ஆனா நம்ம ஜைஃபோட கூட்டம் ஹெலிகாப்டர் வர்ற சத்தத்தை கேட்டுறாங்க. உடனே அவன் அந்த இடத்துக்கு 2 டீம் அனுப்பி விட்டுருந்தான். இந்த பக்கம் நம்மளுக்கு போயிட்டு இருக்க ஜாம்பி தீவிரவாதிகள் விடாம இவங்களை பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு கூட்டமா ஒரே இடத்தை நோக்கி ஓடி வராங்களே அப்படின்னு பைனாக்குலரை வச்சு பார்த்தா இவங்களோட ஸ்னைப்பர் எலியஸ் முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனை டார்கெட் பண்ணி தான் மொத்த குடும்பம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எலியஸும் ஒரேடியா ஓடி வராம அங்கங்க திரும்ப நின்று சுட்டுட்டே வரான். என்னவே பண்றான் அப்படின்னு லூக்கா கேட்க நம்ம மேஜர் மொட்டை கரெக்டா சொல்றாரு, அவன் எல்லாரையும் ஒன்னா கூட்டம் சேர்க்கிறான்னு. அங்கங்க பிரிஞ்சு வந்துட்டு இருந்தவங்கள இவன் ஒன்னா ஒரே கொத்தா சேர்த்துற நேரா வந்து கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த நம்ம ஆளுகளோட ஜாயின் பண்ணிடுறான். வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சு அந்த கூட்டம் இங்க ஓடி வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம மேஜர் மொட்டையோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மட்டன்னு அடிக்க ஆரம்பிக்க நம்ம டீம் எல்லாரும் ஒரே நேரத்துல பொத்து அடிக்க அதை எதிர்பார்க்காதவங்க செதறி ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஜிபிஎஸ் கருவியை எடுத்து பார்க்காங்க. பார்த்தா இவங்க பிக்கப் பாயிண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. தீவிரவாதிகள் துரத்திட்டு வந்ததுல இவங்க தவறான திசையில ஓடி வந்துட்டாங்க. இப்ப அவங்களால அங்க போக முடியாதுங்கிறனால பிக்கப்பை இங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சிக்னல் ஒன்னு அனுப்புறாங்க. இந்த சிக்னல் நேரா பாகிஸ்தான் கடல் எல்லைக்கு வெளியே நின்னுக்கிட்டு இவங்க பிரெஞ்சு நேவி கப்பலுக்கு போகுது. அடடா இவங்க இந்த பக்கம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹெலிகாப்டரை திசமாத்தி இந்த பக்கமா அனுப்பி விடுறாங்க. ஆனாலும் நம்ம ஆளுங்க ஒரே இடத்துல இருக்க முடியாது, நவுண்டுகிட்டே இருக்கணும், அப்பதான் உயிர் பழைக்க முடியும். கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்ப நம்ம ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. அதை கேட்ட லூக்கா, ஆமா இங்க உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி எஞ்சி வா அப்படிங்க. இவனுக்கு ஏன் அவன் மேல அவ்வளவு கடுப்புனா பிரெஞ்சு மிலிட்டரி ஆர்மியோட மெத்தடையும் வயலன்ஸையும் இவ குறை சொல்லி எழுதி இருந்திருக்கா. அதை நியூஸ்ல படிச்ச லூக்கா இவன் மேல கடுப்புல சுத்துறான். இவங்க கிளம்பி போயிட்டு இருக்க பிக்கப் பாயிண்ட்ல இருந்து இவங்க இருந்த திசையை நோக்கி அனுப்பி விட்ட 2 ஹெலிகாப்டர்கள் வருது. ஆனா நம்ம ஜைஃபோட டீம் கை துப்பாக்கிகளாலையும் ராக்கெட் லான்ச்சரையும் வச்சு சுட்டு அந்த ஹெலிகாப்டர்களை அடிச்சு விரட்டிடுறாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவங்க பிக்கப் டக் அவுட் ஆயிட்டுன்னு. ஐயே இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க சிங்கமே எதிர்கொண்டு வந்தாலும் சிறப்பாமடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு பொழுது சாஞ்சி ராத்திரியும் ஆயிடுது. 3 பேர் தூங்க 2 பேர் கண்காணிக்க அந்த மாதிரி டியூட்டி போட்டு அன்னைக்கு நைட்டு அந்த மலையிலேயே கழிச்சிடுறாங்க. அடுத்த நாள் டே 2 ஜைஃபும் அவனுடைய தீவிரவாதி கூட்டமும் அவங்களும் நேர் பாதையில நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம டீமும் ரொம்ப நேரம் நடந்து களைச்சனால ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லூக்காட்ட உங்க பிளான் பி என்னன்னு கேட்கா. பிளான் பின்னு ஒரு இலவும் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல, நேரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம மேஜர் மொட்டை நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா பார்டர் தாண்டி ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் ஆகணும், ஆனா அங்க போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல உள்ள அந்த பனிமலையை கை காமிக்காரு. அதுதான் ஹிந்து கூஷ் மலை. இல்ல என்ன அது சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கா. நாங்க உன்னை காப்பாத்த வந்தோம், காப்பாத்தியே தீர்வோங்க. அதே நேரத்துல இங்க பாகிஸ்தான் கடல் எல்லைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரான்ஸ் நேவி கப்பல்ல கேப்டன் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நேரம் போக அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிட்டே போகுது
போதுங்க. ஆனாலும் அவங்கள தேடுறதை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் எல்லையில 2 ஜெட் பிளேனை விட்டு யாராவது தெரியுறாங்களான்னு சுத்தி முத்தி ரவுண்ட் அடிச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஃபைட்டர் ஜெட் பறந்து வர்றதை பார்த்த தீவிரவாதிகள் கல்லோட கல்லா மேல துணியை போத்துக்கிட்டு படுத்துறாங்க. இந்த மாதிரி அவங்களும் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்க, நம்ம ஆளுகளும் பேசிக்கிட்டே முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டிக்டாக் ஹீரோயின்ட்ட கடலை போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்க, நீ வலிஞ்சுக்கிட்டே இரு, நான் அவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு இவ எலியஸ்ட போய் பேசுறா. நீ என் உயிரை காப்பாத்தின, நீ ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட எலியஸோ, நான்லாம் தைரியசாலி கிடையாது, உண்மையான தைரியசாலி அந்த பொண்ணு தான். அந்த தீவிரவாதிகள் சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி புர்காவை தூக்கி தன்னுடைய முகத்தை காமிச்சு கொல்ல போறவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு, அந்த பொண்ணு தான் உண்மையான தைரியசாலி அப்படிங்க. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு யாருங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அவ அப்படியே சோகமாயிடுறா. 2வது நாளும் ராத்திரி ஆயிடுது. இவங்க ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க, ஜெய்ஃபும் அவன் கூட்டத்தோட ஒரு இடத்துல கேம்ப் போட்டுருதான். ஒரு 5-6 பேரை மட்டும் இவங்களை தேடி அவன் நைட்டு அனுப்பி விட, கண்காணிப்புல இருந்த நம்ம ஆளுங்க வந்தவங்களை சுட்டு கொண்டுதாங்க. அடுத்த நாள் 3வது நாள் காலையில விடியவுமே இவங்க கடகடன் ஓடி போய் இவங்க சுட்டு கொண்ட தீவிரவாதிகளோட துப்பாக்கியில தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயினுக்கும் இன்னொன்னு அவளுடைய நண்பனுக்கும் கொடுக்காங்க. ஆனா அவன் நண்பன் ஆப்கானிஸ்தான்காரன், அவனை நம்பி துப்பாக்கியை கொடுக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதை கேட்டு அவ கோவப்பட்டுதா. பாசே, அவனோட குடும்பத்தையே தாலிபான்கள் தான் சுட்டு கொண்டாங்க, அவனையா சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்க, சரி சரி கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு ஏக்கையை கொடுக்காங்க. பிறகு நம்ம எலியஸ் இங்க இருந்து ஸ்னைப்பர் மூலமா பார்த்துட்டு இருக்க, தூரத்துல ஜெய்ஃப் அவன் கூட்டத்தோட வர்றதை பாக்குறான். ஆஹா, மாப்பிள்ளைங்க மறுபடியும் வந்துட்டாங்க, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து நகர்றாங்க. அப்ப நம்ம டிக்டாக் ஹீரோயின்ட்ட, இந்த ஜெய்ஃப் எதுக்கு உன்னை விடாம துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அவன் கூட்டத்துல என்ன காப்பாத்தலனா அவனுக்கு மரியாதையே போயிடும், என்ன திரும்ப சிறைபிடிக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க, நம்ம லூக்கா கடுப்பாயிடுறான். தொடர்ந்து 3 நாளா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும், எனக்கே போதை அடிக்குவே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா அப்படிங்கவும் நம்ம டீம்ல உள்ள எல்லாருக்கும் அதுதான் தோணுது. எவ்வளவு நாள் தான் ஓடிட்டு இருக்குது, இவங்களுக்கு திரும்ப ஒரு அடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்டையும் தனியா ஒரு இடத்துல ஒளிய சொல்லிட்டு இவங்க திரும்ப தீவிரவாதிகளை நோக்கி நடந்து போறாங்க. அப்போ 100கணக்கான தீவிரவாதிகள் பள்ளத்துல இருந்து மேல ஏறி வராங்க. கரெக்டா வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க 5 பேரும் துப்பாக்கியோட நிக்காங்க. மட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்க அவங்களும் திரும்ப சுடுறாங்க. ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்கு. ஆனா நம்ம ஆளுங்க சும்மா மான்ஸ்டர் மாதிரி ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளுறாங்க. மேல அப்படி கொடூரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பள்ளத்துக்கு கீழே அங்கிட்டு ஜெய்ஃப் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மேல நம்ம ஆளுங்க அடிச்சு அடியில மிச்சம் தீவிரவாதிகள்லாம் பதறி அடிச்சு பள்ளத்துல கீழே இறங்கி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஜெய்ஃப் உட்காந்துருக்கான். எப்பா ஜெய்ஃப் பேத்தனமா சுடுறாங்கயா அப்படின்னு சொல்ல, அட செத்த பயிலுல மேல போய் திரும்ப சுடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் அனுப்பி விடுறான். ஆனா அந்த தீவிரவாதிகள் மேல திரும்ப போதைக்க பயப்படுறாங்க. அப்ப ஜெய்ஃப் அவன் ஆளுங்களே ஒருத்தனை சட்டுன்னு ஹெட்ஷாட் அடிக்க, மிரண்டு போன மிச்ச ஆளுங்களாம் மறுபடியும் பள்ளத்துல ஏறாங்க. அப்படியே நேரம் உருண்டோடுது. அடுத்த நாள் 4வது நாள் ஆயிருது. ஆப்கானிஸ்தான் பார்டர்ல ஹெலிகாப்டர் விட்டு நம்ம ஆளுங்க கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு பிரெஞ்சு ராணுவம் தேடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஆளுகளோ அவங்க நடந்து வர்ற பாதையில ஒரு சின்ன ஊரை ஒண்ணு கவனிக்காங்க. இந்த ஊர்ல உள்ளவங்களும் அவங்கள சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பதறி போய் தூரத்திலே உட்காந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயனாக்களை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினும் எலியஸும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதற, அப்ப அங்க இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோ அவ உதவி கேட்க போயிருக்கா. எங்க ஊருக்காரங்களாம் எதிரியா இருந்தாலும் உதவின்னு கேட்டு வந்தா மறுக்க மாட்டோம் அப்படிங்க. அந்த 2 பேரும் ஊருக்குள்ள போவ, ஊரோட பெருசுகள் 2-3 அங்க வருதுகள். அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சேஃப் தான் வாங்கன்னு அவங்க சிக்னல் காமிக்காங்க. பிறகு இவங்களும் அவங்க ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவங்கள வரவேற்கிறாங்க. அப்பதான் நம்ம மொட்டை மேஜர் கவனிக்காது, இந்த ஊர்ல குழந்தைகளே யாருமே இல்லன்னு. குழந்தைகளே இல்லாத ஊரா, இங்க என்னவே நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த தாலிபான் தீவிரவாதி கூட்டம் ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஊருக்கு வந்து எந்த குழந்தை இருந்தாலும் அதை கடத்தி கொண்டு போயிடுவாங்களாம். அவங்க கேம்புக்கு கொண்டு போய் சின்ன வயசுல இருந்து அவங்கள மூளை செலவை பண்ணி அவங்க தீவிரவாதிகள் கூட்டத்துல சேர்த்துக்கல. அதனால இந்த ஊர் மக்கள் யாருக்குமே தாலிபான் கூட்டத்தை பிடிக்காது. அதனால இந்த ஊர் மக்கள்லாம் இவங்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்காங்க. சட்டுன்னு ஒரு புல்லட் வந்து மரியஸ் தொண்டையில அடிச்சு படுக்க போட்டுது. எல்லாரும் பதறி போய் அங்க எங்க திருச்சி ஓட, தன்னுடைய கமாண்டர் மரியஸ் மறிச்சு விழுந்திருக்கிறத பார்த்த விக்டர் ஓடி வந்து கதறி அழுகுறான். பார்த்தா தூரத்துல இருந்து எவனோ ஸ்னைப்பர் ஒருத்தன் இவங்களை குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த எலியஸ் நேரா ஊர் எல்லையில படுத்து அந்த மலையை ஸ்கேன் பண்ணதுல சட்டுன்னு அங்க ஒளிஞ்சிருக்கிற ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சிடறான். காலு பக்கத்துல ஒரு ஷாட், ஆனா அது ஒழுங்கா விழல. உடனே கடகடன்னு ஒரு மேடான இடத்துக்கு போய் சடார்னு முழங்கால் போட்டு அந்த தீவிரவாத ஸ்னைப்பருக்கு ஒரு ஹெட் ஷாட். ஆனா பாவம் இவங்க நண்பன் மரியஸ், அதாவது அந்த ஆப்கானிஸ்தான் கமாண்டர் ஆளு பீஸ் ஆயிடுறாப்ல. அவருக்கு அங்கேயே சமாதி கட்டிட்டு இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இவங்க அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடியே ஜெய்ஃப் அவன் கூட்டத்தோட அந்த ஊருக்கு வந்துடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ, என்னால உங்க கூட வர முடியாது, இந்த மக்களுக்காக நான் இங்க இருக்கணும் அப்படிங்க. இவங்க சொல்லி பார்க்காங்க. ஆனா அவன் கேட்கல. சரி அவனோட மக்கள், அவன் இஷ்டப்படியே விடுவோன்னு சொல்லிட்டு அவனை விட, அதை பார்த்த விக்டர் அவனை தனியா அனுப்ப முடியாது, நானும் போறேங்க. இல்ல இப்படி ஒவ்வொருத்தர கிளம்பி போனா குரூப் என்ன வருது, நீ போவாத எங்க கூட இரு அப்படின்னு சொல்ல, நமக்கு உதவுனனால தாண்டி அந்த மக்கள் இப்ப சாவ போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு லூக்காவை பிடிச்சு கத்த, அதை பார்த்த மேஜர் மொட்டையன், லூக்கா நீ இவளை பாதுகாப்பா இங்கே வச்சிரு, நாங்க போய் அந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு குடுப்பை கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு இவங்களும் அந்த ஊருக்குள்ள போறாங்க. ஜெய்ஃபோட ஆளுங்க ஊரோட அந்த பக்கத்துல இருந்து உள்ள வந்து அந்த ஊர் மக்களை எல்லாம் ஒன்னா கூட்டி முச்சந்தில நிக்க வச்சிருக்கான். அப்ப அந்த ஊர் தலைவர் அவன்கிட்ட வந்து, அல்லாவின் இறையர்களால் எங்க ஊருக்கு உங்களை வரவேற்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட் அவன் நெத்தியில சுட்டு கொண்டுதான் ஜெய்ஃப். பிறகு அவன் கூட்டத்தை விட்டு அங்க வீடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆளையெல்லாம்
கதவை உடைச்சு போய் சுட்டு கொள்றாங்க. இதெல்லாம் பார்த்து வெளியான நம்ம ஆளுங்க ஊர் பின்வாசல் வழியா உள்ள பூந்து கண்ணில் படுற தீவிரவாதிகள் எல்லாம் சுட ஆரம்பிக்காங்க. பிறகு ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு ஒவ்வொருத்தனையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்க அதை கேட்டு நம்ம சைஃபை கடுப்பாடுறான். இல்ல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்கல, வெண்டுகளா போய் அவங்களை கொள்ளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த டீமையும் அனுப்பி விடுறான். நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் உள்ள பூந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கையில ஒரு ஏகே எடுத்துக்கிட்டு எதிரில் வர்ற தீவிரவாதிகளை ஒளிஞ்சிருந்து அடிக்கான். ஆனா அதை பார்த்த சைஃப் நைஸ் போல அவன் பின்னாடி வந்து அவன் படத்திலே ஒரு புல்லட் இறக்கிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம விக்டர் தனியால உள்ள பூந்து எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்க வீட்டு மேல உட்கார்ந்து இருந்த தீவிரவாதி ஒருத்தன் விக்டர் வயிற்றிலே புல்லட் இறக்கிடுறான். தன்னால கண்ணு என்னெல்லாம் சொல்லி கிறங்கி விக்டர் கீழே விழுந்துற அப்ப எய்தாப்ல லூக்கா வந்து அந்த தீவிரவாதிகளை கொண்டு இவனை காப்பாத்துறான். இதான் மாப்பிள்ளைகளா விக்டருக்கு அடிபட்டுட்டு எல்லாரும் ரிட்ரீட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைக்ல சொல்ல நம்ம டீம் மொத்தமும் அந்த ஊரை விட்டு பின்வாங்குறாங்க. ஆனா பாவம் எல்லாரும் பின்வாசல்ல பூந்தவங்க பின்வாசல் வழியாவே வெளியே வந்துடுறாங்க. நம்ம எலியாஸ் மட்டும் வேற பக்கமா போயிடுறான். அடிபட்ட விக்டரை கைத்தாங்களா இழுத்துக்கிட்டே இவங்க ஊருக்கு வெளியே ஒளிஞ்சிருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அடிபட்டிருக்க அவனுக்கு உடனே ஒரு கட்டை போட்டு விடுறாங்க. அப்ப லூக்கா மேஜர் மொட்டையன்ட்ட நம்ம எலியாஸ்க்காக வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்க இல்ல நம்ம போயிட்டே இருக்கணுங்க, வேற வழி இல்ல. இவங்க வந்த மிஷனை சக்சஸ் பண்ணணும்னா இவங்க டீம்ல யாரை இழந்தாலும் சரி இவங்க முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். ஹீரோயினை கூப்பிட்டு இவங்க ஹிந்துகுஷ் மலைக்குள்ள பூந்து போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம எலியாஸோ பாகிஸ்தானோட வறண்ட மலைகளுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி ஒரு கூட்டம் துரத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஹிந்துகுஷ் மலைக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். சாயங்காலம் டெம்பரேச்சர் கம்மியாகி பனி பொழிய ஆரம்பிக்கு. நம்ம விக்டரால அதுக்கு மேல நடக்க முடியல. என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் உங்களுக்கு தேவையில்லாத சுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ சாவர உன்னை எங்கேயும் விட மாட்டோண்டே, ஒழுங்கா மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை தோல் மேல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம சிங்கம் எலியாஸோ ஒத்த ஆளா அந்த தீவிரவாதிகளை பின்னாடி ஓட விட்டுக்கிட்டு முன்னால இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பப்ப திரும்பி பின்னாடி வர்ற 1-2 தீவிரவாதிகளை அடிச்சு மலத்தினாலும் அவங்க நிக்காம பின்னாடியே வராங்க. ஒரு கட்டத்துல ஓட முடியாம கால் தட்டி இவன் கீழே விழுந்துற துப்பாக்கி எடுத்து ஒரு 2 பேர் இழக்கிறான். ஆனா அங்க ஒரு 20 பேர் கிட்ட இவனை துப்பாக்கில சுட அதுல ஒரு புல்லட் இவனை அடிச்சு சாச்சிருது. நம்ம எலியாஸோட கதை சோகமா அங்கே முடிஞ்சிருது. அதே நேரத்துல இங்க நம்ம விக்டர் விரைப்பால செத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் போர்வையை போத்திட்டு அவனை சுத்தி உட்காந்து ஒரு அரண் மாதிரி அமைச்சு அவனுக்கு ஷெல்டர் கொடுக்காங்க. மேல பெஞ்ச பனி இவங்க அப்படியே மூடிடுது. பிறகு நம்ம மேஜர் மொட்டை தான் ஒரு கோடாரியை வச்சு பனியை உடைச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் வெளியே தூக்கிட்டு வராரு. பனியெல்லாம் உடைச்சு வெளியே வந்தப்பறம் தான் பார்த்தா நம்ம விக்டர் பனியில ஐசா உறைஞ்சு செத்து கிடக்கும். பிறகு விக்டரை அங்க பனியிலே புதைச்சி அவனுக்கு இறுதி சடங்குகளை முடிச்சிட்டு நம்ம மேஜர் மொட்டையன் அவருடைய ஜிபிஎஸ் டிவைஸ்ல இந்த லொகேஷனை மார்க் பண்றாரு. அதை பார்த்த லூக்கா எதுக்குவே மார்க் பண்ற, உன் டீம்ல எல்லாரும் செத்த பிறகு திரும்ப வந்து தூக்கிட்டு போக போறியா, இங்க இருந்து நம்மளே உயிரோட போக மாட்டோம், எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லவும் அவர் கடுப்பாயி லூக்காவோட சங்க பிடிச்சிடுறாரு. இல்ல சின்ன பையல ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேளு, உன் பொண்டாட்டி 7 மாசம் முழுகாம இருக்கா, அந்த விஷயம் உனக்கு தெரியாது, உனக்காக உன் குழந்தையோட அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து தப்பிக்கிறதுல மட்டுமே போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த செய்தியை கேட்டு இந்த தருணத்துல அழுகுதா சிரிக்குதான்னு நம்ம லூக்காவை குழம்பி போயிடுறான். இருந்தாலும் அப்பா ஆக போறோங்கிற சந்தோஷத்திலையும் மோட்டிவேஷன்லயும் இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும்னு நடக்க ஆரம்பிக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறா. என்னடான்னு அவ ஷூசாக்ஸ் எல்லாம் கலத்தி பார்த்தா பனியிலே இருந்தா ஃப்ராஸ்ட் பைட்டுங்கிற ஒரு நோய் வரும், அது இவளுக்கு வந்திருக்கு. அந்த வலியும் வேதனையும் இவங்கிட்ட சொல்லாமே அவ மறைச்சிருந்திருக்கா. பிறகு அதுக்கு மருந்து போட்டு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு வட்டம் அவளை முதுகு மேல தூக்கி சுமந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க பனிமலையை தாண்டி வறண்ட மலைப்பகுதியில நடந்து வந்துகிட்டு இருக்க திடீர்னு 2-3 தீவிரவாதிகள் அங்க வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவங்க 3 பேரும் ஃபார்மேஷனுக்கு வந்து எதிரிகளை சுடுறாங்க. அதுல ஒரு குண்டு நம்ம லூக்காவோட கழுத்துல இறங்கிடுது. துப்பாக்கி சுடுறத பார்த்தோன்னே ஹீரோயின் வேற பக்கமா தெரிச்சு ஓடுறா. அதை பார்த்த ஜைஃப் கரெக்டா அங்க அவளை ஃபாலோ பண்ணி போயிடுறான். ஓடி போன அவ ஒரு மலை உச்சில கால் தட்டி கீழே விழுந்துடுறா. மலையோட எஜ்ஜ பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. அப்போ அவ ஜைஃப்ட்ட நல்லா வசமா மாட்டிக்கிறா. இந்த பக்கம் நம்ம மேஜர் மொட்டையும் டிக்டாக்கும் லூக்கா இறந்ததை பார்த்து வெறியில அங்க வந்த தீவிரவாதிகள் எல்லாரையும் மலன்னு சுட்டு கொன்றுதாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஜைஃப் நிக்கான். அப்போ நம்ம மேஜர் மொட்டை சட்டுன்னு 2 புல்லட் அவன் தலையில இறக்கிட்டு நேரா லூக்காவை பார்க்க போதாரு. அவன் ரத்த வெள்ளத்துல அங்க சரிஞ்சு செத்து கிடக்கான். அதை பார்த்த மேஜர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்க இந்த பக்கம் நடந்த துப்பாக்கி சண்டையில நம்ம டிக்டாக்குக்கும் காலில் ஒரு புல்லட் இறங்கிடுது. இல்லையா நம்ம லூக்காக்கும் அங்கேயே சமாதி கட்டிட்டு இவங்க அங்க இருந்து முன்னேறி போறாங்க. ஆப்கானிஸ்தான் பார்டருக்குள்ள போறதுக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்காங்க. அப்ப திடீர்னு மலை மேல இருந்து கல் சரிவு ஏற்பட்டு பாறாங்கல்லாம் விழுந்து விழுது. இவங்க சடார்னு ஒரு சேஃப் பிளேஸ்ல ஒளிய பாக்குங்க. அதுக்குள்ளேயும் அவங்க மேல விழுந்த கல்லுல நம்ம மேஜர் மொட்டையோட காலில் ஒரு பெரிய பாறாங்கல்ல விழுந்து அவர் எலும்பு வெளியே தென்னிக்கிட்டு நிக்கி. இனிமேல அவரால் 1 இன்ச் அசைய முடியாது. இதை பார்த்து அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் கையில ஒரு பிஸ்டலை கொடுத்து எங்களால இனிமேல உன் கூட வர முடியாது, இந்த அப்படி ஜிபிஎஸ் கருவி கையில பாதுகாப்புக்கு இந்த துப்பாக்கியை வச்சுக்கோ, இங்க இருந்து நேரம் 9 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இரு, ஆப்கானிஸ்தான் பார்டர் வந்துடும், அங்க நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா இவ்வளோ உங்களை இங்க விட்டுட்டு போக மாட்டேங்க, இப்போ நீ இங்க இருந்து போலனா எங்க ஆளுங்க இறந்ததுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும், எங்களை பத்தி கவலைப்படாத நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட. வேற வழி இல்லாம கனத்த இதயத்தோட இவன் நடக்க ஆரம்பிக்கா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டும் இருட்டாயிருது. அப்படியே ஒரு கல்லுக்கு கீழே ஒதுங்கி உட்காந்துடுறா. அடிக்கிற மழையையும் வெயிலையும் தாண்டி நடந்து போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நடக்க முடியாம மயங்கி விழுந்துடுறா. ஆனா அவ ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பார்டருக்குள்ள வந்துட்டா. அப்ப அங்க ரோந்து வந்துகிட்டு இருந்த ஒரு பிரெஞ்சு ராணுவ வாகனம் இவ்வளவு பார்த்துருது.
இறுதியா 12வது நாள் அவங்க இவளை பார்த்து வண்டியில தூக்கி போட்டு பிரெஞ்சு மிலிட்டரி கேம்புக்கு கூட்டு வராங்க. உடனே அங்க வந்த பிரெஞ்சு சீக்ரெட் சர்வீஸ் எல்லாரும் இவளை பத்திரமா பாரிஸ்க்கு கூட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போக மாட்டுக்கா. அவ அங்க உள்ள நம்ம ஸ்பெஷல் போர்ஸ் டீமோட கமாண்டரை பார்த்து உங்க ஆளுங்க 2 பேரும் இன்னும் உயிரோட அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவர் ஒரு டீமை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு அவ வழிகாட்ட இறுதியா மலையில துரும்பு மாதிரி பழுத்து கிடக்குற நம்ம மேஜர் மொட்டையும் டிக்டாக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க மனுஷனா மண்ணான்னு தெரியாத மாதிரி மலையோட ஒன்றி பழுத்து கிடக்காங்க. இன்னொரு ஒரு நாள் லேட் பண்ணியிருந்தனா நம்ம ஆளுங்க பசியிலேயே செத்து போயிருந்திருப்பாங்க. ஆனா சரியான நேரத்தில் ஆளுகளை கூட்டு வந்து நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் காப்பாத்தினா. அதோட இந்த படம் முடிஞ்சிருது. ஆனா இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னடானா இது கதை கிடையாது, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அதை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ராணுவம் வந்துட்டா அது எந்த நாடா இருந்தாலும் தங்களுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக சுயநலம் பார்க்காம அவங்க உயிரையே கூட விடுற ராணுவ அதிகாரிகளோட தைரியத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் வச்சு இந்த வீடியோவை முடிப்போம். இன்னைக்கு பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தியும் ராணுவத்தை பத்தியும் உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.